வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம். வணக்கம். செய்தி மலருக்கு வணக்கம். நீங்கள் நீண்ட நாட்களாக அதிமுகவோட மிகப்பெரிய அனுதாபியாக இருந்தீர்கள். ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்தில் நாங்களெல்லாம் பார்க்கும்போது அப்படி அதிமுக அனுதாபியாக இருந்தீர்கள். அதுலேயும் ஜெயிக்கவும் செஞ்சீங்க இல்லையா? இப்போது உங்கள் நிலைப்பாடு முற்றுமாக மாறி இப்போது திமுகவோட பக்கம் போகிற மாதிரி தான் தெரியுது. எல்லாமே வரக்கூடிய தேர்தல் பல்வேறு தகவல்கள் வருது. திமுக சார்பாக நீங்கள் நிற்க போகிறதாகவும் தகவல்கள் வருது. முக்கியமாக இந்த முடிவு எடுக்கிறது காரணம், ஒரு அதிமுகவும் ஒரு திமுகவும் எதிர்த்து நிலைப்பாடு கொண்ட கட்சி. நீங்கள் நீண்ட நாள் அனுதாபியான அதிமுக அனுதாபியான நீங்கள் அதிமுகன்ற ஒரு இதை விட்டு வெளியில் வர்றதுக்கு காரணம் என்ன? சிறப்பாக நல்ல கேள்வியா. நான் போராட்ட காலத்தில் 2001 அமைப்பை துவக்குறோம். 10 ஆண்டுகள் களத்தில் போராடி பல நெருக்கடிகள், பல சோதனைகள், பல வழக்குகள் தாண்டி தான் 2011 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி கூட்டணியில் புரட்சித் தலைவர் அம்மா தலைமை பெருவெற்றி. அதில் தனியரசு முதல் சட்டமன்ற உறுப்பினர். அம்மா மறைகிற வரைக்கும் நடந்த எல்லா தேர்தலையும் கூட்டணியில் இருக்கிறேன். 2016 மீண்டும் அம்மாவோட அணியில் அதிமுகவில் இருக்கேன். மறுபடியும் மகத்தான வெற்றி. அம்மா மறைவுக்கு பிறகும் எடப்பாடியுடைய கடைசி நிமிடம் சட்டமன்ற பேரவையினுடைய ஆயுட்காலம் வரைக்கும் அம்மா உருவாக்கிய அரசு என்பதனாலேயே அந்த அரசுக்கு எவ்வளோ நெருக்கடி வந்ததுன்னு இப்போ நெறியாளரியாவுக்கு தெரியும். 2016 டிசம்பர் 5 அம்மா இறக்குறாங்க. அது இறந்த பிறகு ஓபிசியுடைய தர்ம யுத்தம், அப்புறம் பிரிவு, சினிமா நெருக்கடி, டிடிவி வெளியேற்றம், பிறகு இணை ஒருங்கிணைப்பாளர் இது வரைக்கும் நம்ம 2024 தேர்தல் வரைக்கும் பார்த்துட்டோம். இது வரைக்கும் நான் எந்த அணிக்கும் இந்த அணியிலிருந்து விலகி இன்னொரு அணிக்கு அதிகாரபூர்வமாக போகலை. ஆனால் 21 வரைக்கும் எவ்வளவு விசுவாசமாக அதிமுகவின் மீது, அதன் அரசின் திட்டங்களின் மீது அம்மா அரசு உருவாக்கியதுங்கிறதுனால நம்ம அது விசுவாசமாக நன்றி உணர்வோட கூட்டணியினுடைய நம்பிக்கைக்குரிய கட்சியாக தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தனியரசு இருந்துச்சு. அதிமுகவின் கொள்கையையும் அந்த அரசினுடைய திட்டத்தையும் மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்த்துறதுல முதன்மையான இடத்துல தனியரசு இருந்தேன். ஆனால் எடப்பாடி வழக்கம் போல் இயல்பாகவே யாரோடும் அவர் நட்பு அல்லது உறவை பராமரிக்காத எடப்பாடி தன்னுடைய சொந்த கட்சிக்காரர்களையும் வெளியேற்றுகிற ஒரு பண்பியலாளராக இருக்கிறாரு. கட்சி தொடர்ந்து தேர்தலில் தோற்கிறது, கட்சி வலிமை இழந்து வருகிறது. பொது தளத்தில் இவருடைய இமேஜ், இவருடைய கேரக்டர் பழுதாகி வருகிறத பார்க்குறோம். ஆனால் அவர் அதிலிருந்து திருந்தி தன்னுடைய அணுகுமுறையிலேயோ வேறு செயலில் எந்த மாற்றத்தையும் நிகழ்த்தாத எடப்பாடி தொடர்ந்து தோற்று வருகிறார். ஆனால் இதை திருத்தணும்னு தனியரசு வலியுறுத்தினோம். ஒன்றுபட்ட அதிமுக சின்னமா, டிடிவி, ஓபிஎஸ், இப்போ கசங்கோட்டையன் வரைக்கும் இணையணும்னு தனியரசு வலியுறுத்தினேன். ஆனால் எடப்பாடி அதை ஏற்கலை. தோழமை கட்சிகளோட அணுகுமுறை நேர்மையாக இருக்கணும், வெளிப்படையாக இருக்கணும்னு சொன்னோம். தோழமை கட்சிகளோடையும் எந்த தலைவரோடையும் எந்த உறவும் நட்பும் வைத்துக்கொள்ளாத எடப்பாடியால் வெற்றி பெற முடியலை. ஆகவே ஒன்றுபட்ட அதிமுகவில் தனியரசு பயணிக்கலாம் என்று இவ்வளவு நாளும் காத்திருந்தேன். இது ஒன்றுபடுவதற்கான வாய்ப்பு கண்ணு கட்டிய தூரத்தில் கிடைக்காத சூழ்நிலையில் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் நெருங்கி வருகிற சூழ்நிலையில் ஏற்கனவே எடப்பாடியால் 2021 கடைசி நிமிடத்து வரை தொகுதி அறிவிக்கப்படும், கூட்டணியில் நீடிக்கிறவங்கிற நம்பிக்கையில் இருந்த தனியரசுவை எடப்பாடி மற்றவர்களை நம்பிக்கைக்கு மாறாக ஏமாற்றியதைப் போலவே தனியரசையும் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையையும் 2021 கடைசி தேர்தல் வேட்பாளர் அறிவிக்கும் வரை உடன் வைத்து கொண்டே தொகுதி அறிவிக்காமல் கூட்டணியை நிராகரித்து ஏமாற்றிய எடப்பாடி அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நேரடி அணிக்குள்ளே போக முடியல. ஏன்னா ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி அழைத்தார். நான் அதிமுகவில் கொண்டிருந்த பற்று, நட்பு, அதனுடைய தொடர்ச்சி, நீட்சியே விரும்பிய தனியரசு எடப்பாடியால் எடப்பாடி இருக்கும் பொழுது நீங்கள் அங்கே அழைக்கும் போது நீங்கள் போகலை. அவர் 6 மாத காலம் எந்த தொகுதி, திமுகவின் தலைவர், கூட்டணியின் தலைவர், நாட்டின் முதல்வர் தளபதியை அவ்வளவு அன்பு அணிக்கு வரணும்னு விரும்பி, ஏன்னா நான் 10 ஆண்டு காலம் அதிமுக அம்மா எப்படி அரசுக்கிட்ட இருப்பேன், எப்படி நேர்மையாக ஒரு தத்துவ தளத்தில், ஒரு இனம், மண், மொழி தளத்தில் ஆதாயம் கருதி இல்லாமல் மக்களுக்கு நான் என்னுடைய கடமையை பற்றி, சட்டமன்ற பணிகள், மக்கள் பணிகளை பற்றி நன்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அருகில் இருந்து அவதானித்தவர் தான் திமுக தலைவர், முதல்வர் தளபதி. அப்போ அவர் தன்னுடைய அணிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் நான் அதிமுகவின் அணியிலிருந்து வெளியேறுவதற்கு எனக்கு ஒரு தடுமாற்றம், ஒரு நெருடல் இருந்துச்சு. ஆனால் எடப்பாடிக்கு அந்த அணியில் தனியரசை இணைத்து கொண்டு பயணிக்கிறதுல எடப்பாடிக்கு ஒரு சங்கடம் இருந்துச்சு.
இல்லை நீங்கள் சொல்கிறீங்க சங்கடம் இருந்ததுன்னு. அது அந்த கொங்கு பெல்ட் தான் வந்து அதிமுக மிகப்பெரிய ஒரு சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா கடந்த தேர்தலில் கூட திமுக அந்த இடத்துல வெல்ல முடியல. அந்த அளவுக்கு 40க்கும் மேற்பட்ட இடங்கள்ல 21 கூட அப்படிப்பட்ட கொங்கு பெல்ட்டில் உங்களை வைத்துக்கிறது தானே ஒரு புத்திசாலித்தனம் இல்லையா? இல்லை, அது அண்ணா திராவிட அம்மாவுக்கு இருந்த அந்த பார்வை, அந்த அரசியல் அணுகுமுறை, புரட்சி தலைவர் அம்மாவுக்கு இருந்த அணுகுமுறை, அந்த பார்வை, அந்த வியூகம், அந்த தேவை, அவங்க அதற்கு ஏற்ப தமிழ்நாட்டினுடைய எல்லா மண்டலங்கள்லேயும் எல்லா இயக்கங்களையும் அவங்க வந்து தகுதி அடிப்படையில் இணைத்து கொண்டு தொகுதிகளை பகிர்ந்து கொண்டு அந்த அவருடைய நட்பு உறவை பகிர்ந்து கொண்டு ஒரு வலிமையான அணியை அமைச்சாங்க அம்மா 2011க்கு பிறகு. எடப்பாடிக்கு அந்த பார்வையே இல்லை. எடப்பாடி ஒரு அரசியல்வாதியாகவும் பார்க்க முடியாது, அவர் ஒரு நிர்வாகியாக தான் இருந்தார். இல்லை, இதில் ஒன்று என்னென்னா, ஜெயலலிதா அவர்களுடைய இறப்புக்கு பின்பு அவங்க வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு கரிஷ்மாட்டிக் பவர்னு சொல்கிறக்கூடிய ஒரு மிக கவர்ச்சிகரமான வலிமையான தலைவர்கள் இல்லையா? அவங்க கட்டி காத்திருந்த ஒரு இயக்கத்தை அவர்களுக்கு இணையாக நம்ம அதே இயக்கத்தை நீங்கள் ஒருத்தரை வந்து இது பண்ண முடியாது, இணையாக பார்க்க முடியாது. அதுக்கு அடுத்த இதெல்லாம் பார்க்க முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி நிர்வாகியாக இருந்த ஒருத்தர் தான். ஆனால் இப்போ வரைக்கும் ஜெயலலிதா இல்லாத ஒரு தேர்தலில் ஒரு 60 சீட்டுகள் வரைக்கும் அதிமுக வாங்கினது இல்லையா? அது 66 சீட் வாங்கினது. அது ஒன்று, அந்த இயக்கத்தை ஓரளவு கட்டுக்கோப்பாக இப்போ வைத்திருக்காருங்கிறது உண்மை தானே? இல்லை, நான் ஒரு சிறந்த நிர்வாகிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அவரை நான் வந்து சட்டமன்றத்திற்குள்ளேயும் சட்டமன்றத்திற்கு வெளியிலையும் அவருடைய உழைப்பு, அவருடைய அந்த அரசின் நிர்வாகத்தை நடத்துகிற கடமை உணர்ச்சி, 24 மணி நேரமும் எளிமையாக இயல்பாக யார் வேண்டுமானாலும் சந்திக்கிற கதவை திறந்தே வைத்திருக்கிற ஒரே ஆட்சியாளர் முதலமைச்சர் அப்படின்னா எடப்பாடி தவிர எனக்கு தெரியும் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. அப்பாயின்மெண்ட் யாரும் வாங்க வேண்டியதில்லை. எளிய முதலமைச்சர் தான், நல்ல உழைப்பாளி தான். நல்ல தலைவனாக வர முடியலைங்கிறது தான் அவருக்கு இருக்கிற குறை அல்லது ஒரு பலகீனம். நான் வந்து நீங்கள் ஒரு நிர்வாகியாக இருக்கலாம், யாரோடு வேண்டுமானால் நீங்கள் பொதுவான நட்பு உறவு இருக்கலாம். ஆனால் ஒரு தலைவன்கிறது அந்த ஒரு தத்துவத்தின் பார்வையில் அந்த தலைவர் பயணிக்கணும். ஏற்கனவே அதை உருவாக்கிய தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் உருவாக்கியதனுடைய நோக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கு ஒரு கொள்கை இருக்குது, அதுக்கு ஒரு தத்துவம் இருக்குது, அது ஒரு இலக்கு கோட்பாடு இருக்குது. சமூகத்தினுடைய மாற்றத்தின் மீது, சமூகத்தில் அது ஏற்படுத்த வேண்டிய தாக்கம் குறித்து ஒரு நோக்கத்தோடு தான் ஒரு இயக்கம் இயங்க முடியும், இலக்கு. ஆனால் எடப்பாடிக்கு அந்த இலக்கு தேவையில்லை. ஏன்னா அதை தலைமையேற்று நடத்தியது தலைவர்கள். இவர் கட்டளையை ஏற்று வெறும் செயல்படுத்திய அமுல்படுத்திய ஒரு ஆளாக இருந்தார். ஒரு கட்டத்தில் ஒரு நெருக்கடியில் இவரே அதுக்கு தலைவராக வந்ததுக்கு பிறகு இன்னும் அவர் நிர்வாகியாகவே இருக்கிறார். தலைவராக அவர் தன்னை தகவமைத்துக் கொள்ளவில்லைங்கிற வருத்தம், அந்த விமர்சனத்தை தனியரசு நேரடியாகவும் பல நிலைகளில் எடுத்து சொல்லி கூட இன்றைக்கி வரைக்கும் ஒரு தலைவனாக பரிணமிக்க முடியாத எடப்பாடியோடு நம்ம பயணிக்க முடியல. அது மட்டும் இல்லை, அதிமுகவினுடைய அடிப்படை தத்துவத்தை பற்றி ஒரு புரிதல் இல்லை, வேட்கை இல்லை. அதற்கு மாறாக திராவிட கருத்தியலுக்கு எதிரான பாஜகவோடு இந்துத்துவ வடநாட்டு ஒரு மதம் சார்ந்த ஒரு இயக்கத்தோடு பற்றி நின்று அந்த சித்தாந்தத்தையும் ஏற்றுக்கொண்டு பாஜக ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ அமைப்பின் ஒரு பரிவார அமைப்பை போல ஒரு ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங் அப்படின்னு அதில் ஒரு ஆர்எஸ்எஸ் காரரை போல கிட்டத்தட்ட அவர் மாறிட்டார் அல்லது அவர் மாற்றப்பட்டு விட்டார். இல்லை, இதுக்கு முன்னால் ஜெயலலிதா அவர் இருக்கும்போதும் இதே பிஜேபியோட கூட்டணி வச்சுருந்துருக்காங்க. இல்லை, அரசியலில் தேர்தல் கூட்டணி வேறு, கொள்கை கூட்டணி, தத்துவ கூட்டணிக்கு இரையாகிறதுங்கிறது அது கிட்டத்தட்ட உயிரை இழப்பது மாதிரி. ஒரு கட்சியினுடைய ஆன்மா கொள்கை, அந்த கொள்கை இழக்கிற மாதிரி. இப்போ நீங்கள் பாஜக ஒரு தத்துவ இயக்கம், கொள்கை இயக்கம், அது மக்களுக்கு எதிராக இருக்கலாம். ஆனால் அந்த கொள்கையிலிருந்து பாஜக எப்பொழுதாவது மடை மாறி இருக்கா? எந்த சூழ்நிலையிலும் அதனுடைய 100 ஆண்டுகால வரலாற்றில் எந்த இடத்திலும் அது தன்னுடைய கொள்கைக்கோ தத்துவத்துக்கோ அது மாறாத 2 கட்சிகளை தான் நீங்கள் சொல்ல முடியும். ஒன்று பாரதிய ஜனதா கட்சி, இன்னும் கம்யூனிஸ்ட். இரண்டும் எதிர் நிலைப்பாடு இருந்தாலும் அவங்களுடைய தத்துவத்திலிருந்து விலக மாட்டாங்க. அதில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தத்துவம் இருக்குது. அது ஒரு 100 ஆண்டுகள் நீடித்த சமூகத்தில் மாற்றத்தை தந்த ஒரு அறிவு இயக்கம் தான் நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது இன்றைக்கி வரைக்கும் அந்த தத்துவத்திலிருந்து தத்துவத்தை தழுவி நிற்கிற ஒரு இயக்கத்தின் பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடி தத்துவத்தின் பார்வையிலிருந்து பயணிக்கலை, பரவாயில்ல. ஆனால் தத்துவத்தின் நேர் எதிரான ஒரு கோட்பாட்டு இயக்கத்தோடு இணைந்து கொண்டு தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக அல்லது தன் உட்கட்சிக்குள் இருக்கிற சிக்கல்களை தீர்ப்பதற்கு தன்னுடைய கோட்பாட்டு எதிரியிடம் குவிந்து கிடக்கிற ஒன்றிய பாஜக அரசின் விசாரணை முகமைகள் அல்லது அவர்களினுடைய அந்த அரசியல் அணுகுமுறை அல்லது ஒரு த்ரெட், ஒரு மிரட்டல் அரசியலில் தான் இந்தியாவை கட்டுப்படுத்துகிறாங்க பாஜக.
இவர் ஒரு ஜனநாயகவாதியாக தன்னுடைய இயக்கத்தை சுயமாக இயக்காமல் அவர்களுடைய தயவில் அந்த விசாரணை முகமைகளை தன் எதிரிகள் மீது ஏவி எதிரிகளை பலகீனப்படுத்துவது, அதாவது சினிமா, டிடிவி, யார வேண்டுமானால் தன்னை பாதுகாத்து கொண்டு கொள்கையில் சமரசம் செய்து கொண்டு தன்னுடைய அவர்களிடமிருந்து தாக்குதலை சரணடைந்து தப்பித்துக் கொள்வது. அதுதான் இன்னைக்கு அதிமுகவுடைய வீழ்ச்சி. இந்த வீழ்ச்சியில் தனியரசு பயணிக்க முடியல. கண்டிப்பா அதுதான் திமுகவை முதலமைச்சரை சந்திக்கிறேன். இப்போ நீங்கள் இங்கே வெளியிலிருந்து பார்க்கும்போது அதிமுகவுடைய இப்போ இன்றைய நிலை இருக்கு இல்லையா, அதாவது செங்கோட்டையனாக இருந்தாலும் சரி, டிடிவி தினகரனாக இருந்தாலும் சரி, சசிகலா அவர்களாக இருந்தாலும் சரி, ஆமாம் ஓபிஎஸ், இவர்கள் 4 பேரும் இங்கிருந்து விலக்கப்பட்டதற்கு காரணம் என்னென்னா அந்த ஆட்சியை நாங்கள் அந்த கட்சியை காப்பாற்றுவதற்காக தான் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்கிறாரு. துரோகம் செய்தவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறார். இன்னும் அப்போ இந்த செங்கோட்டையனுக்கு முன்னால் இது 3 பேர் நமக்கு முன்பே தெரியும். செங்கோட்டையன் 4ஆவதாக போகிறார். அப்படிங்கும்போது செங்கோட்டையனோட விளக்கம் நம்ம எல்லாமே எதிர்பார்த்தது தானே. இது ஒரு கட்சிக்கு ஒரு தலைமைக்கு இது விசுவாசம் இல்லை அப்படின்னா எல்லா தலைமையும் எடுக்க ஒரு நடவடிக்கையாக நம்ம அதை பார்க்கலாமா? அதுதான் இப்போ விசுவாசங்கிறதையா குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கிறது அல்லது ஒரு நாட்டுக்கு தலைவனாக இருக்கிறது. அந்த தலைவன் மீது விசுவாசம் கொண்டிருக்கிறது மக்கள் அல்லது ஒரு படை அப்படின்னா அது தோல்வியே தழுவி வருகிற பொழுது, நாட்டுக்கே ஆபத்து வருகிற பொழுது அந்த தலைவனுடைய பயணத்தில் மாற்றம், அதாவது அதனுடைய தலைவனுடைய முடிவில் தலைவனுடைய செயல்பாட்டில் குறை இருக்கிறது, அது நாட்டிற்கு ஆபத்து, நாம் அனைவருக்கும் ஆபத்துனா தலைமைக்கு கட்டுப்பட்டு விசுவாசம் என்கின்ற பெயரில் அந்த தோல்வியை அல்லது அந்த வீழ்ச்சியை உடனிருந்து அனுமதிக்கிறது அறிவுக்கு முரணானது. அது அறிவுக்கு முரணானது என்பதனால் அது ஜனநாயகத்திற்கும் எதிரானது. ஏன்னா ஒரு கட்சி என்பது ஜனநாயகம்தான். அது ஜனநாயகம்தான் கட்சியை மக்கள் அமைப்பாக்குது. ஒரு கட்சியினுடைய அடிப்படை நோக்கமே ஜனநாயகம். அப்போ அந்த கட்சிக்குள்ளே ஜனநாயகம் இருக்குதுன்னா நீங்கள் கருத்து சொல்லணும். கருத்து நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஒரு வெற்றி பெற்று வருகிற பொழுது அதுக்கு கருத்து அவசியம் இல்லை. ஏன்னா தலைவனுடைய முடிவை மக்கள் ஏற்பார்கள், தொண்டர்கள் ஏற்பார்கள், நிர்வாகிகள் ஏற்பார்கள், சக தளபதிகள் ஏற்பார்கள். தோல்வி வருகிற பொழுது தான் கூடி ஆலோசிப்போம். இதுதான் உலகத்தில் படையோ இயக்கமோ குடும்பமோ கூட. ஒரு குடும்பத்தின் தலைவர் குடும்பத்தை மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக கொண்டு வராருன்னா அந்த தலைவர் மேலே எப்பொழுதும் நமக்கு விமர்சனம் வராது, கேள்வி வராது. அந்த தலைவனுடைய நடவடிக்கையில் அங்கீகரிப்பாங்க குடும்ப உறுப்பினர்கள், கணவன், மனைவி, குழந்தைகள், யார் வேணாலும். ஆனால் ஒரு குடும்பத்தில் தோற்று வர்றாரு ஒருவர்னா அவர் மீது கடுமையாக குடும்பத்துக்குள்ளே ஒரு விவாதம் நடக்கும். விமர்சனம், விவாதம், அந்த தலைவருடைய முடிவை ஏற்க மறுத்து சண்டை நடக்கும். அதுதான் இப்போ அதிமுகவுக்குள்ளே நடக்கு. எதனால் நடக்குதுன்னா, அம்மா 2016 டிசம்பர் 5 மரணிச்சிடறாங்க. மரணித்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அது இன்னும் ஒழுங்காகலை, சரி செய்யப்படலை. சரியோ தவறோ ஒரு பெருமளவு திரட்சியோடு தேர்தல் ஆணையம், பாஜக பல்வேறு தன்னுடைய உழைப்பாலோ அல்லது மற்ற அணுகுமுறையாலோ சமரசம் செய்து கொண்டோ சிலரோடு சண்டையிட்டோ ஒரு பெரும் திரட்சி அதிகாரபூர்வமாக கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடிட்டு இருக்கு. கட்சி இருக்குது. மக்கள் ஆதரவு இருக்கா, நிர்வாகிகள் ஆதரவு இருக்கான்னா இல்லை. ஏன் இல்லைங்கிறத ஆய்வுக்கு எடுத்துக்கங்க. ஒன்றிணைந்த அதிமுகவுக்கு தான் மக்கள் ஆதரவு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றிணைந்த அதிமுக, அந்த ஒன்றிணைந்த அதிமுக இதர அரசியல் கட்சிகளோடு நல்லுறவு, கூட்டுறவு, தோழமை உணர்வு, அந்த உறவு இருக்கணும். நீங்க ஒரு கட்சி. ஆனால் ஏன்னா கூட இருந்த முக்கியமான இதில் நீங்கள் ஒருத்தர் கருணாஸ் இருந்தார், தமிழ் அன்சாரி இருந்தார், எல்லாருமே தான். நாங்கள் கதிரவண்ண ஒரு மிகப்பெரிய வலது இடது வலது பொதுவுடைமை இயக்கங்கள் கம்யூனிஸ்டுகள் இருந்தாங்க. எங்களோட மிகப்பெரிய இயக்கம் பார்வர்ட் பிளாக் இருந்துச்சு, தேமுதிக இருந்துச்சு அம்மா காலத்தில். அது அப்புறம் கூட்டணியே இல்லாமல் 2014 தனித்த அம்மா 37 இடங்களில் வெற்றி வர்றாங்க. மோடியா லேடியான்னு கேட்குறாங்க. 2016 தன்னன் 234 சட்டமன்ற பொது தேர்தலில் இரட்டை இலட்சணத்தில் வெற்றி பெற்று நானும் அன்சாரி கருணாஸோட மட்டும் கூட்டணி, அதே சின்னம், தனிப்பெரும்பான்மையில் வெற்றி ஆட்சிக்கு வர்றோம். அப்படி இருந்த ஒரு கட்சியை இன்றைக்கி எடப்பாடியால் கட்சியையும் ஒருங்கிணைக்க முடியல. நீங்கள் சொன்ன மாதிரி துரோகம்ங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி சக நிர்வாகிகளை வெளியேற்றிய நிர்வாகி 3,50,000 வாக்குகளை ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் பலாப்பழ ஜனதரான ஓபிஎஸ் வாங்குறாரு. இவருடைய இரட்டை இலை இவர் கட்சியை ஒன்றாக வைத்திருக்கிறார் என்று நம்பப்படுகிற அந்த தொண்டர்கள் அல்லது அந்த நிர்வாகி, அந்த வேட்பாளர் இரட்டை இலை சின்னம் வெறும் 1,75,000 வாக்குகளை வாங்கி வைப்பு தொகை இழக்குது. அப்படி தான் தேனியில் டிடிவி நடக்கிறாங்க.
அப்போ இது வந்து இது ஒரு தனிப்பட்ட பகை அல்ல. குடும்ப சொத்து அல்லது அண்ணன் தம்பி முரணாக இருந்தால் கூட அது இருநபரை தான் பாதிக்கும். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் மக்கள் பேர் இயக்கத்தில் கோடிக்கணக்கான மக்களுடைய தொண்டர்களுடைய உழைப்பில் உருவானது. அது பல பேர் உயிரை தந்து, பல பேர் சொத்தை இழந்து சிறைப்பட்டு உருவான ஒரு ஜனநாயக இயக்கத்துக்கு தலைமையேற்றிருக்கிற நீ, அது வெற்றிக்கு பல நிலைகளில் தோல்வியை சோதனைகளை சந்தித்து அது அந்த கட்சி அழிகிற நிலையை நோக்கி வீழ்கிற பொழுது தடுத்து நிறுகிற பெரும் பொறுப்பு எடப்பாடிக்கு இருந்திருக்கணும். அப்போ அவங்க துரோகம் என்கின்ற வகையில் ஜனநாயகத்தில் நீங்கள் சக மனிதனை சக ஆளுமைகளெல்லாம் வெளியேற்றக்கூடாது. அதுக்கு உதாரணத்துக்கு தலைவரே எஸ்டிஎஸ் வரைக்கும் வீடு தேடி போய் அழைத்து வந்து பொறுப்பு கொடுத்தார் புரட்சி தலைவர், நிறுவன தலைவர் எம்ஜிஆர். மிகப்பெரிய மக்கள் செல்வாக்குள்ளவரே. புரட்சி தலைவி அம்மாவை போல ஒரு கோபம், ஒரு பிடிவாத உலகத்தில் யாருக்கு இருக்க முடியாதுன்னு அறியப்பட்ட அம்மா நெடுஞ்செலியிலிருந்து உதிர்ந்த முடின்னு சொன்ன நெடுஞ்செலியினை மறுபடி திரும்ப அழைச்சி உயர்ந்த பொறுப்பு ஐயா ஆரம் வீரப்பன், ஐயா காளிமுத்து ஐயா, திருநாவுக்கரசு ஐயா, வளர்மதி அக்கா, எல்லாரும் யாரெல்லாம் ஓபிஎஸ் உட்பட வெளியேறியவர்கள் இரட்டை புறாவில் இருந்தவங்களை தான் முதலமைச்சரே ஆக்குறாங்க அம்மா. அதான் அவர் குறிப்பிட்டு சொல்றாரு, சேவல் சின்னத்தில் நான் இருந்தேன், இரட்டைப்புற இவங்க வந்து எதிராக இருந்தாங்க, அதற்கப்புறம் உள்ள வந்தவங்க தான் அவங்க அப்படின்ற குறிப்பிட்டு சொல்றாரு. அதுதான் அந்த ஜனநாயக பண்புகளுடைய அம்மா தனக்கு எதிராக இருந்து களத்தில் வேலை செய்தவரையே நம்பி தன்னோடு வைத்துக்கொண்டு முதல்வர் அரியணையில் வைத்திருந்து கட்சியை வெற்றிக்கு மேல் வெற்றியையும் அவர் தான் விசுவாசமாக தந்த பதவியை திரும்ப திரும்ப தந்தார். இப்போ நீங்கள் அவர் எப்பொழுது எதிராக இருந்தாருன்னு அவங்க அவநம்பிக்கையில் இல்லை, எதிராக இருந்தாலும் இப்பொழுது நமக்கு விசுவாசமாக இருக்கிறார் என்று நம்பி அண்ணன் ஓபிஎஸ் இடத்தில் 3 முறை முதல்வர் அரியணையை புரட்சித் தலைவர் அம்மா தருகிறார். அவர் அந்த சிக்கலிலிருந்து மீண்டு வருகிற பொழுதெல்லாம் சிந்தாமல் சிதறாமல் அண்ணன் ஓபிஎஸ் உலகத்திலேயே அப்படி ஒரு உச்ச அதிகாரத்தை திரும்ப ஒப்படைத்த வரலாறும் தமிழ்நாட்டில் அதிமுகவில் அண்ணன் ஓபிஎஸ்ஸால் தான் நடந்துச்சு. அதுதான் அம்மா நெகிழ்ந்து போய் அவர் மேலே ஒரு நட்புக்கும் நன்றிக்கும் விசுவாசத்துக்கும் பெயர்லாம் அது நம்ம அண்ணன் ஓபிஎஸ் தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ சின்னமாக ஓபிஎஸ் எடப்பாடிட்டு இந்த அதிகாரத்தை ஒப்படைக்கிறாங்க. ஆனால் அவங்க சின்னமாக வந்து நீங்கள் சிறையிலேருந்து மீட்கிறதுக்கு போராட்டாட்டி பரவாயில்ல, அவரை வீழ்த்துவதற்கு எடப்பாடி, மற்ற கட்சியை கைப்பற்றுவதற்கு எடப்பாடி திட்டமிட்டு இப்படிப்பட்ட நடவடிக்கையில் ஈடுபடுவதன் மூலமாகத்தான் எடப்பாடி என்கின்ற இந்த பிம்பத்தின் மீதான நேர்மை, இவர் ஒரு உயர்ந்த நம்பிக்கைக்குரிய தியாகம் அல்லது விசுவாசம் அல்லது பதவி பற்றற்றவர் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எந்த பார்வையும் இல்லாமல் ஒரு பிடிவாதமாக கட்சியை கட்டுப்பாட்டு கொண்டு போயிட்டார், ஆட்சி நடத்திட்டார். ஆனால் இதையே சில பேர் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் பெரிய ராஜதந்திரி, பெரிய சாணக்கியர்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிற இந்த சாணக்கியர்னால் போட்டியாளர்களை வெளியேற்றுவது, சரணடைந்து கேள்வியை கேட்பாதவர்களை உடன் வைத்துக் கொள்வது. இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தா இப்போது ஒரு குறிப்பிட்ட இடங்களில் தென் மாவட்டங்களில் வந்து இவங்க டிடிவி அவர்கள், சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் இல்லாதது மிகப்பெரிய ஒரு இங்கே இழப்பாக இருக்கும் தேர்தலில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதே சமூகத்தை சேர்ந்த ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு போன்றவர்கள்லாம் அவர் கூடவே மிகப்பெரிய ஒரு ஆதரவு தராங்க தென் மாவட்டங்களில். நீங்கள் ஆர்பி உதயகுமாருடைய பல்வேறு பேட்டிகள்லாம் இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க. அவர் மிகப்பெரிய அரணா நிற்கிறார் ஆர்பி உதயகுமார்லாம். நீங்கள் சொல்கிற மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் ஆர்பி உதயகுமார் துணைத் தலைவர், எனக்கு ரொம்ப நெருங்கிய அன்புக்குரிய சகோதரர் தான், முன்னாள் அமைச்சர் ராஜன் செல்லப்பண்ண, செல்லூர் ராஜன். மதுரையில் இரட்டையில் 3வது இடம், வடநாட்டு தாமரை கட்சி 2வது இடம். அங்கே வந்து அது அங்கே தோற்று போச்சு. அப்போ தேனியோ மதுரையோ இவர்கள் அதாவது தென் மண்டலத்தில் முக்குளத்து சமூகத்தினுடைய அதிமுகவின் முகவரியாக இருக்கிற இந்த 3 தலைவர்களும் அடர்த்தியாக குவிந்திருக்கிற மதுரையிலேயே தாமரை தான் அடுத்தடுத்துக்கு வந்துச்சு. ராமசீனிவாசன். ஆமாம், அதுவும் கம்யூனிஸ்ட், அதாவது சுத்தியில் அருவாள் நட்சத்திரத்துக்கிட்ட. அப்படின்னா இவங்க இந்த 3 பேரால் அதிமுகவுக்கு கூடுதலான வாக்குகளை பெற முடியல. ஆனால் ஆர்பியோட சட்டமன்ற தொகுதிகளை மட்டும் கூடுதலாக வாங்கியிருக்காரு, ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்காரு, நல்ல உழைப்பாளி தான். அதுதான் நான் சொல்கிறேன், இப்படி நீங்கள் தளபதியோ படை வீரனோ முழுமையான வெற்றியை நுகர முடியாது. நீங்கள் 10 பேரில் 2 பேர் சண்டையிடுவாங்க. சில பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய சாணக்கியர்னு சொல்கிறது உதயகுமார் போன்றவர்கள் தான் சொல்கிறாங்க இவர் எடப்பாடியை. அதுதான் பிழை. அது வந்து அது எடப்பாடி செங்கோட்டையனே கூட இது தாமதமாக எடுத்த முடிவு. இப்போ நான் சொன்னது எடப்பாடியிடமிருந்து இப்போ நான் எடப்பாடி வாழ்கன்னு சொல்லியிருந்தேன்னா இன்றைக்கி நான் சட்டமன்ற உறுப்பினர் தான். எடப்பாடி தான் அடுத்த முதலமைச்சர், உலகத்தில் அசைக்க முடியாத மாபெரும் மக்கள் தலைவன்,
அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னு வச்சுங்களேன், 234 தொகுதிகளிலும் தனித்தே எடப்பாடி வெற்றி வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, எடப்பாடி வானலாகி நான் அம்மாவை நான் பாராட்டி புகழ்ந்த மாதிரி புகழ்ந்திருந்தேன்னா இன்றைக்கும் நான் எடப்பாடிகிட்ட எம்எல்ஏ தான். ஆனால் நான் அப்படி சொல்லலை. சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுது 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாகவே எடப்பாடியுடைய இந்த தேர்தல் முடிவுகள், இந்த அணுகுமுறை, இந்த அணி தோற்கும், எடப்பாடி மகுடத்தை ஆட்சியை இழப்பார், திராவிட முன்னேற்ற கழகம் தனித்த ஆட்சி அமைக்கும் முதல்ல சொன்னது இந்தியாவிலேயே தனியரசு தான். அதுதான் எடப்பாடியால் ஏற்க முடியலை. அப்போ நம்ம உண்மையை சொல்லுகிற பொழுது எடப்பாடிக்கு கசக்குது. ஆனால் நான் அருகில் இருக்கிறவரை எடப்பாடி தோற்கவே இல்லை. நான் அருகில் இருக்கிறவரை அதிமுகவே தோற்கவே இல்லை, அம்மாவே தோற்கவே இல்லை. நான் எடப்பாடியை நிராகரித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் ஆதரித்த அந்த நிமிடத்திலிருந்து 2021 தேர்தலில் வெளியிலிருந்து நான் ஆதரித்த நிலையிலிருந்து இன்று வரை திமுக தோற்காதுன்னு சொன்னேன். தோற்கவே இல்லை. வெற்றிக்கு மேலே வெற்றி தான் இருக்குது. இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அங்கே அதிமுக நிர்வாகிகள் ஒரு 90% மேலே எடப்பாடியோட தான் இருக்காங்க. மாவட்ட செயலர் எடப்பாடியோட 10 பேர் தான் வெளில வந்தாங்க இவரோட ஓபிஎஸோட. மாவட்ட செயலர் 75 மாவட்ட செயலர் அங்கே 99 விழுக்காடு நிர்வாகிகள் எடப்பாடியோடு இருக்காங்க. ஆனால் இருக்கிறார்களே அல்லாமல் செயல்படுவதோ அவர்களுக்கு நம்பிக்கையும் இல்லை. 99 விழுக்காடு எடப்பாடியோடு இருக்கிற நிர்வாகிகளுக்கு தெரியுது எடப்பாடியால் வெற்றியை நுகர முடியாது. எடப்பாடி தலைமையில் இந்த கட்சி ஆட்சிக்கு வராது. நம்மை விட அதிமுகவில் இருக்கிற முன்னணி நிர்வாகிகள் எடப்பாடிக்கு வலது மனமாக இருக்கிறவங்களுக்கே தெரியும் எடப்பாடி வெற்றியை அடைவதற்காக அதற்கான தகுதியை இழந்து விட்டார். தகுதி அவருக்கு அடிப்படையில் இல்லைங்கிறது அனைவருக்கும் தெரியும். ஆனால் அவர் மெகா கூட்டணி அமைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்பையும் அவர் அது ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் அப்படி சொன்னார். இருக்கிறவங்களும் வெளியே போயிட்டாங்க. அவர் இப்போ ஏற்கனவே 2024 நாடாளுமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி மருத்துவர் டாக்டர் இருக்கார். தென்காசியில் ரெட்டலை சின்னத்தில் போட்டிடுறார். இப்போ அவர் எங்கே இருக்கார்? தேர்தல் முடிந்த உடனே வெளியேறினவங்க தான். இன்றைக்கி வரைக்கும் இவரோட ஒரு இடத்துல பார்க்க முடியாது. இவரோட வந்து தேமுதிக வெளியேறினாங்க, இன்றைக்கி வரைக்கும் ஒரு மேடையில் பார்க்க முடியாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் 2017 உருவானது இந்தியா கூட்டணி அல்லது மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணி, தமிழ்நாட்டில் திமுக தலைவர் தளபதி தலைமையில் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு மேலே ஒவ்வொரு நாளும் களத்தில் அரசோடு அரசியல் களத்தில் ரெண்டுலேயும் இணைந்தே பயணிக்கிறாங்க. அது ஒரு கட்சி 2 கட்சி இல்லை, கிட்டத்தட்ட 13க்கும் மேற்பட்ட கட்சிகள் ஒன்றிணைந்து களத்தில் ஒரே மாதிரி பயணிக்கிறாங்க. எல்லா தேர்தலையும் சந்திக்கிறாங்க, வெற்றி பெறாங்க. எது சாத்தியமாகுது? அப்போ குறைந்தபட்சம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரை பார்த்தாவது தான் கற்றுக்கொள்ளணும்ல. பரவாயில்ல, இவங்களெல்லாம் ரொம்ப நெருக்கமாக பாஜக அதிமுகவோடு இருந்தீங்க. 2024 முரண்பட்டு வெளியேற்றினீங்க பாஜகவை வெளியேற்றியது மட்டுமில்லை, 3 தேர்தலில் 2026 இல்லை, 2029 வரைக்கும் இல்லைன்னு சொன்ன எடப்பாடி ஏன் மறுபடியும் சேர்ந்தீங்க? அப்போ அவர்கிட்ட ஒரு தெளிவு இல்லை, உறுதி இல்லை. தேர்தல் வருகிற பொழுது தான் கூட்டணி குறித்து பேசுவோம்னு சொன்ன எடப்பாடி போன வாரம் கூட பார்த்தேன். பாஜகவோடு மட்டும் ஏன் கூட்டணி உடனே வச்சுக்கிட்டேன்னு சொன்னால் அதுக்கு பதில் இல்லை. உண்மையான பதில் என்னென்னா, அதில் பாஜகவுடைய கட்டளை, அது ஆணை, உத்தரவு, ஆர்டர், பாஜக, அமித்ஷா, மோடி. அப்போ இவங்க ஐடி, அப்போ ஐடிக்கும் இடிக்கும் சிபிஐக்கும் அஞ்சு அவர்கள் கட்டளையை ஏற்று தான் இந்த பாஜகவை குறைந்தபட்சம் இந்த தோல்வியில் பயணிக்கிற அதிமுகவை வழிநடத்துவதற்கே எடப்பாடிக்கு பாஜக தயவு தேவைப்படுகிறது. பாஜகவும் இப்படி ஒரு பலகீனமான பிடிவாதமான தன் கட்சியை வலிமைப்படுத்துகிற அக்கறை இல்லாத ஒருவர் தான் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் என்றுதான் எடப்பாடியை அவங்களுக்கு அது அவங்களுக்கு பலவீனம் இல்லையா? அதான் பலம் இல்லை. ஏன்னா ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னா அந்த வாக்குகள் அதிகமாக இவர்களுக்கு நல்லது, இவங்க கூட்டணி வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க. இல்லை, இல்லவே இல்லை. அதிமுகவை பலவீனப்படுத்தி பிஜேபி வரலாம்னு நினைக்குது. கண்ணுக்கு முன்னாடி அண்ணாமலை கொங்கு மண்டலம் நீங்கள் சொன்ன மாதிரியே கோவையில் நாடாளுமன்ற தொகுதியில் சாதாரண அண்ணாமலை அரசியலுக்கு வந்து 2 ஆண்டுகள் ஆச்சு. அரிச்சோடியே தெரியாத பால்வாடி குழந்தை 4,50,000 ஓட்டு வாங்குகிறாரு தாமரையில், வடநாட்டு சின்னத்தில். இவங்களோட ரெட்டலை எடப்பாடி, தங்கமணி, வேலுமணி, மேற்கு மண்டலம், கோட்டைன்னு சொன்னீங்களே, துவக்க கேள்வியிலே கேட்டீங்க. மேற்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டைன்னு இருந்துச்சுல்ல, அதையெல்லாம் தகர்த்துட்டு வெறும் 8,000 வாக்குகள் இல்லைன்னு கோவையில் டெபாசிட் போகுது. வைப்பு துறைகளுக்கு வெறும் 1,50,000 ஓட்டு வாங்குது. 4,50,000 ஓட்டு தாமரை ரெட்டலை அண்ணாமலை வாங்குறாருன்னா, அப்போ இவங்க என்ன இந்த எடப்பாடிக்கிட்ட மேற்கு மண்டலம் இல்லை, தங்கமணி, வேலுமணி, இவங்க எல்லாத்துக்கும் என்ன நோக்கம்னா பாஜக ஏன் அதை விரும்புதுன்னு நான் சொல்ல வந்ததான் இதில் பொருந்துது.
அப்போ பாஜக எடப்பாடி மாதிரியான ஒரு பலகீனமான நபர் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக இருப்பது, ஒரு அரசியல் தத்துவ வேட்கை இல்லாத எடப்பாடி, தன்னுடைய கருத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கிற எடப்பாடி, பிடிவாதத்தால் தன் கட்சியை ஒன்றுபடுத்த மாட்டேன் என்பதில் பிடிவாதமாக இருக்கிற எடப்பாடி தான் பாஜகவுக்கு தேவை என்பதனால தான் எடப்பாடியால் இந்த பலகீனமான அதிமுகவை நடத்துவதற்கே பாஜகவின் தயவு தேவைப்படுகிறது. இவர் பலகீனமானவர் என்பதனாலேயே பாஜக இவரை பாதுகாக்கிறது, எடப்பாடியை பாதுகாக்கிறது.